படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக நடிக்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த மியூசிக் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அந்த சீன் அதான் இதுக்கு முன்னாடி சீனான்னு தெரியாது, பின்னாடி சீன் தெரியாது. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறது சந்தோஷம். படம் ஃபுல்லாமே நிறைய காமெடி சீன்ஸ் இருக்குது. உள்ளே எல்லாருமே கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. தொடர்ந்து என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் எல்லாமே வந்து ஃபுல் ஃபன்னாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். அது ஸ்டோரியில் பாருங்கள் ப்ரோ, அது கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருந்தது ப்ரோ. நம்ம வந்து யோசிச்சுட்டு ஒன்று வந்திருப்போம், ஆனால் உள்ளே வந்து வேற ஒன்று கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் பாருங்க ப்ரோ. லவ் சீன்ஸ்லாம் ஓகே இருக்குது. அதை விட மாக்காப்பா ஆனந்தோட காமெடி சீன்ஸ்லாம் ஓகே இருக்குது. என்ன மேட்டர்னா மாக்காப்பா வந்து படம் ஃபுல்லாக இன்னும் ட்ராவல் பண்ணி தான் சூப்பராக இருந்தது. ஸோ அதான் மேட்ரு. படம் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்குறோம். நம்ம நினச்சிட்டு ஒன்று வருவோம், ஆனால் இது வேறு படம். உள்ளே வந்து பாருங்கள். ஓகே ப்ரோ. ரியோ ப்ரோ ஆக்டிங் சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. ஆக்சுவலாக அவரோட என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட இவ்வளோ படத்தில் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரியோ ஆக்டிங் மஜாவாக இருந்துச்சு. சூப்பர். ஆல் த பெஸ்ட். ஏன் ப்ரோ சொல்கிறீங்க? அதான் மேட்ரு. உள்ளே வந்து பார்க்கட்டும் எல்லாரும். நீங்கள் பார்த்துட்டீங்களா படம்? அதான் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உள்ளே வந்து பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. பார்த்து மகிழலாம் அந்த படத்தை. ஆனால் வேற்று உலகத்துலேருந்து வந்து இங்கேயும் வந்து நம்ம வந்து ஹியூமன் பீயிங்காக வாழலான்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ப முடியாதா இருந்தால் கூட நம்பித்தான் ஆகணுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து டைரக்டர் வந்து அந்த இவருக்கு என்னுடைய பாராட்டுகள். எழுத்தாளரும் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. திரைக்கதை வசனம் பண்ணவரும் நல்லா இருக்காரு. டைரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. காமெடி சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். அந்த 2.25 மணி நேரமும் வந்துட்டு வீட்டிலேருந்து வந்துட்டு நான்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இந்த டென்ஷனில் இப்போ நடுவில் அந்த இது பார்த்தது 2.25 மணி நேரம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சேட்டன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஒரு ரியலாக பண்ணியிருந்தார் சேத்தன். தீபா வெங்கட் தான் சொன்னேன். ஆஃப்டர் ஏ லாங் இன்டர்வல் அவங்க வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிவியில் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க. அவள் எப்போவுமே அவங்க நல்லா பண்ணுவாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நல்லா மகாப்பா நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ராம் புதுசாக அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ராம்னு வந்தது இந்த படத்தில். அவர் பேர் அந்த பையனும் அந்த தம்பியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டாக வராரு இல்லையா பாலாஜி, அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்து மொத்தத்தில் வந்து நல்ல ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். படம் சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு. எனக்கு வந்து படத்தில் நீங்கள் வந்து லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக வந்து பயங்கரமாக சிரித்து கொண்டாட்டு போகிற மாதிரி இருக்கும். சின்ன பசங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நான் அந்தளவுக்கு காமெடி இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். லேகு ஒரு சில இடத்துல வரும், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் படம் ஒரு ஃபுல் ஸ்டிச்சாக உட்காந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். போர் அடிக்காது. எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. சிரிச்சுட்டே இருக்கலாம். மியூசிக் லாஸ்ட்டாக ஒரு